பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இரட்டை நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பொது சமன்பாடு, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். பொறுமையாக நிதானமாக படிச்சுக்குங்க. ax² ப்ளஸ்ஸு 2hxy ப்ளஸ்ஸு by² ப்ளஸ்ஸு வரிசையாக வரும், நிறையா இருக்குது. 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c 0. மறந்துடாத, இதுதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ள ஜென்ரல் ஈக்குவேஷன். ax² ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by² ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க, இதை மட்டும் தனியாக படிச்சுக்கோ. இது இல்லைன்னா, டேய் தம்பி, இது கையை வச்சு மறைக்கிறேன் பாரு, இது இல்லைன்னா அது சர்க்கிளாக மாறிடும். அதாவது hxy இல்லை h is equal to 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா, அல்லது xy is equal to 0 ஆயிடுச்சுன்னா, இது இந்த ஈக்குவேஷன் எதாவது மாறும் அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும். சர்க்கிளாக மாறிடும், வட்டமாயிரும், வட்டத்தின் சமன்பாடாக மாறிடும் இந்த ஈக்குவேஷன். மறந்துடாது. அந்த 2xhy இந்த இருக்குவார், இது இல்லை அப்படின்னா அது சர்க்கிளோட ஈக்குவேஷனாக மாறிடும். வேணால் ஃபஸ்ட்டு 6.1 வரும் சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன், அதில் வேணால் பாரு. அதே மாதிரி கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஒரு லைன் கொடுத்துட்டு அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனான்னு கேட்பாங்க. கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க. கண்டிஷன் நிபந்தனை அப்படின்றது, நிபந்தனை. கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது டீச்சரை பொறுத்து மாறும். ஆமாம், நடத்தியிருந்தாங்கன்னா, சப்போஸ் நடத்தியிருந்தால் இது மாறும். இப்போ நியூ மெத்தட் வேறு மாதிரி இருக்குது, பழசு வேறு மாதிரி இருக்குது. நியூ மெத்தட் வந்து மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி செய்கிறாங்க, மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. அதை பார்த்துக்கோ. அதாவது டிட்டர்மினன்ட்ல டயகனலில் ஏ பி சி அப்படின்னு எழுதிடுறாங்க, எஃப் ஜி ஹெச் அப்படின்னு எழுதிடுறாங்க. எஃப் ஜி ஹெச் எழுதிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வந்தால் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்கிறது. இது நியூ, புதுசு, புது புக்கு படி. பழைய புக்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருக்கும்னா அல்லதுன்னு போட்டு சில டீச்சர் செய்வாங்க, பார்த்துக்குங்க. AF² பார்த்துக்கோ ப்ளஸ் PG² ப்ளஸ் CH² மைனஸ் 2FGH மைனஸ் ABC. இன்னமும் சில பேர் தலால் எழுதுவாங்க, ABC ப்ளஸ் 2FGH மைனஸ் AF² மைனஸ் BG² மைனஸ் CH² அப்படின்னு கூட எழுதுவாங்க. எது வேணாலும் வச்சுக்கலாம், உன் இஷ்டம். இப்படி தான் எழுதுன்னு ரூல்ஸ் கிடையாது. இப்போ புதுசாக செய்கிறது டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0 வந்தால் அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், டிட்டர்மெண்ட் தெரிஞ்சா. இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டாலும் சரி, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிருங்க. ரெண்டும் ஒன்று தான். எதை வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, உன்னுடைய விருப்பம். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு கண்டிஷன் மறந்துடாத, சொல்லிட்டேன். அதே மாதிரி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக போச்சுன்னா, சப்போஸ் ஆரிஜின் வழியாக போச்சு அப்படின்னா, பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஆரிஜின் வழியே போனால் பின்னாடி உள்ள கட் ஆயிரும். 2hxy ப்ளஸ் by² = 0 அப்படின்னு அர்த்தம். ஆரிஜின் வழியாக போச்சுன்னா பார்த்துக்கோ. இதில் 3 விஷயம் இருக்குது. அப்படின்னா h² மைனஸ் AB, h² மைனஸ் AB greater than 0, h² மைனஸ் AB less than 0, h² மைனஸ் AB equal to 0 கண்டிஷன் இருக்கு. equal to 0. h எங்கே இருக்குன்னா இந்த இருக்கு, h, a இந்த இருக்கு, b இந்த இருக்கு. கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுத வேண்டியது, இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். ஒன்று ப்ளஸ்னா பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ரிசல்ட் எழுதுனேன், த லைன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று கிரேட்டர் தென் 0,
ரெண்டாவது ஒன்று வந்து ஈக்குவல் 0 போட்டிருக்கேன். தேர்டு ஒன்று வந்து லெஸ் தென் 0ன்னு போட்டிருக்கேன். சரியா? லெஸ் தென் 0னா இமேஜினரி அப்படின்னு போட்டிருக்கேன். இமேஜினரி கற்பனை, இமேஜினரி அப்படின்னு போட்டிருக்கேன், பார்த்துக்க. அதே மாதிரி ஏற்கனவே 10th படித்ததான் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஒன்று படிச்சில்ல, அது மாதிரி டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac படித்து கண்டுபிடிச்சி இல்லை, அதுதான். ஈக்குவல் 0 அப்படின்னா எதில் எழுதியிருப்பிய? ஈக்குவல் 0க்கு என்ன எழுதிய? அதாவது ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுவில்ல, இதில் அப்படி எழுத மாட்டாங்க. த லைன்ஸ் ஆர் கோ இன்சிடென்ட் அப்படின்னு எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. ஒரே லைனில் கொலினியர்னு சொல்லுவில்ல, அது மாதிரி லைன்ஸ் ஆர் கோ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஒரே லைனில் போகும் அப்படின்னு அர்த்தம். சி ஐடாது. ஒரே இதில் போகிறது, ஒன்றுக்கு மேலே ஒன்று போகிறது. இது 3 நாற்பது வச்சுக்க. h ஸ்கொயர் மைனஸ் ஏபினா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். அதே மாதிரி h ஸ்கொயர் மைனஸ் ஏபி லெஸ் தேன் 0னா இமேஜினரி. அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நாற்பது வச்சு சொல்லிக்க. ஆனால் அவங்க சென்டென்ஸ் மட்டும் லேசாக மாறுது. ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக இருக்குது, கடைசியில் வந்து லைன்ஸ் ஆர் கோ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நாற்பது வச்சுக்க. கொலினியர் அப்படின்ற மாதிரி உங்கள் புக்கில் உள்ளதான் எழுதி போடுறேன், வேறு எதுவும் எழுதி போடல. அதே மாதிரி இந்த லைனுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப்பு. ஸ்லோப்னா சாய்வுன்னு உனக்கு தெரியும். ஸ்லோப்னா சாய்வு. 2 லைன் இது. அப்போ M1 ஒன்று எடுத்துக்கலாம், M2 ஒன்று எடுத்துக்கலாம். பேரன்ல சொல்கிறோம், ஜோடி அப்படின்றனால. தெரியுதா சொல்கிறது? அதில் பார்த்துக்க, மறந்துடாத. M1 + M2 ஸ்லோப்புடைய சம்மு. சம் ஆஃப் ஸ்லோப்ஸ்னு வேணால் எழுதிக்கலாம், சம் ஆஃப் ஸ்லோப்ஸு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸு ரெண்டுக்குமே இருக்குது. M1 + M2 ரெண்டையும் கூட்டுறது சம்முனா, மல்டிப்ளை பண்ணுறது M1 × M2 ஈக்குவல் டு. இது ரெண்டுக்குமே SRPRன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி இதில் ரெண்டுமே இருக்கும். சம் ஆஃப் ஸ்லோப்பு, ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்பு. சரியா? மறந்துடாத. -2h/b பார்த்துக்க, புக்கில் கரெக்டான மைனஸ் வெறும் இதில் வந்து a/b ப்ராடக்ட், வெறும் a/b கரெக்டானு பார்த்துக்க. புக்கில் உள்ளதை கலெக்ட் பண்ணி நான் எழுதுனதுல தான் எடுத்து எழுதுறேன். இது எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த எக்ஸசைஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். கோடு இது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த h ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை a + b. இது ரூட் ஆஃப்னு வரும். இந்த h ஸ்கொயர் மைனஸ் ஏபி மேலே எழுதுனீங்க, நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ரூட் ஆஃப் 2 இன்ட்டுன்னு வரும்டா. நல்ல வேலை. 2 × h ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை a + b அப்படின்னு வரும். இதில் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு சொல்கிறது. கீழே 0 வேணாம், a + b = 0 வேணாம். கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு பாரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன் கிடைக்குமா அப்படின்னு பாரு. கீழே 0 வந்துச்சு, மேலே நம்பர் வந்து a + b 0 ஆயிடுச்சுன்னா மொத்தமாக பார்த்தோன்னா நாட் டிஃபைன் வரும். நாட் டிஃபைன்னா என்ன டிகிரி வரும்? 90. அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். a + b = 0னா பெர்பெண்டிகுலர் லைன் அர்த்தம். பெர்பெண்டிகுலர் லைன், 2 லைனு. அதே மாதிரி h ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு சொல்லலாம் ஈக்குவல் டு 0ன்னு, அல்லது h ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லலாம். மைனஸ் ஏபி அங்கிட்டு போனால் ப்ளஸ் ஏபி, எப்படி வேணால் எழுதி போடுவா டீச்சரு. பேரலல்னு அர்த்தம். பேரலல்னு அர்த்தம். நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்ட்ரைட் லைனை பேசலை, பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். 2 கோடு சேர்ந்தது, அவ்வளோமே. பேர் அப்படின்னு ஒரு ஜோடின்னு வந்திருக்கு. இரட்டை நேர்கோடுகள்னு சொல்லுவாங்க. 6.4 ஃபுல்லாக இதுதான். அந்த கொஸ்டின் இந்த இது ஃபுல்லாக தெரிஞ்சால் அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம். இதுதான் அந்த கணக்குடைய கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோ. இன்னும் 2 இருக்குது. டிஸ்டன்ஸ் இருக்குது. 2 பேரல் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரல் லைன்ஸ்னு அர்த்தம். டிஸ்டன்ஸு பிட்வீன் 2 பேரல் லைன்ஸ்னு இருக்கு. 2 நேர்கோடு, இது இரட்டை நேர்கோடுகளுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 2 இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு இருக்கு. 2 × g² - ac. 2 ×
ஜி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பை, பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப்னு அர்த்தம், சாரி ஹோல் ரூட்ரா. இதே இது இன்னொன்று எழுதலாம் அப்படின்னா மாறும், எஃப் ஜிக்கு பதில் எஃப் வரும், பிசின்னு வரும். அல்லது 2 இன்ட்டு எஃப் ஸ்கொயர் மைனஸ் பிசி பை பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். கரெக்டானு பார்த்துக்கோ. ஏ ப்ளஸ் பி கீழே உள்ளதில் ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, மேலே ஏசி இருக்குது, பிசி இருக்குது. பார்த்து பொறுமையா, டிஸ்டன்ஸு ஏதாவது ஒன்றை செஞ்சுக்கலாம், உன்னுடைய விருப்பம். அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டார் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதில் ஆங்கிள் பைசெக்டார் இதிலே இருக்குது. ஆங்கிள் பைசெக்டார்னா கோண இருசம வெட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரெண்டு லைனுக்கு ஆங்கிள் பைசெக்டார் கொடுத்துருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, பார்த்துக்கோ, xy பை ஹச். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. மறந்துடாத. இந்த கடைசி பாரில் மட்டும் நானாக எழுதியிருக்கேன், அதனால் பார்க்குறேன் கரெக்டானு. இருக்கு, புக்கில் இருக்குது, இது பார்த்துக்க. ஆங்கிள் பை செக்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான்டா செய்ய முடியும் கணக்கு.